तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாதத்தில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அலுவலகத்தில் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் கடின முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது அரிதாக இருக்கலாம். எனவே நீங்கள் பொறுமையாக செயல்படணும். உங்கள் பணிகளை பிழையின்றி முடித்து அளிக்க நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேணும். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க தாமதமாகலாம். உங்கள் பணிகளை நீங்களே எடுத்து செய்து முடிக்க வேணும். சக பணியாளர்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. இந்த மாதம் நீங்கள் புதிய தொழிலை தொடங்கலாம். தனியாக தொழில் செய்கிறது சிறப்பு. கூட்டு தொழிலை தவிர்க்க வேணும். உங்கள் தொழில் குறித்த முடிவுகளில் 3வது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். மாணவர்கள் தங்கள் படிப்புகளில் சிறந்து விளங்குவாங்க. காதலர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு போவாங்க. உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களை 3ஆம் நபருடன் சொல்லாதீங்க. அதனால் உங்கள் உறவு நிலை பாதிக்கப்படலாம். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெரியவங்கள்ட்டான உங்கள் உறவு நல்லா இருக்கும். குழந்தைகளுடான உங்கள் உறவு இணக்கமாகவும் சுமூகமாகவும் இருக்கும். இந்த மாதம் உங்கள் சேமிப்பு மூலம் உங்கள் வங்கி இருப்பு அதிகமாகலாம். பணத்தை முதலீடு செய்ய இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அனுகூலமான மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவாங்க. பிறருக்கு பணத்தை கடன் கொடுக்க வேணாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சிக்க வேணாம். ஏனெனில் தற்போதைய நேரம் அதற்கு உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க.
உத்தியோகத்தில் முன்னேற்றமான நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த மாதம் கிடைக்காது. எனவே பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேணும். உங்கள் பணியில் தவறுகள் நேராத வண்ணம் கவனமுடன் செயலாற்ற வேணும். உங்கள் கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க சிறிது காலம் தாமதமாகலாம். உற்பத்தி துறையில் இருக்கும் கும்பராசிக்காரவங்க தங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பெறலாம். நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க தங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுகளை பெறலாம். மருத்துவர்கள் தங்களின் கடின உழைப்புக்கு மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து தகுந்த வெகுமதிகளை பெறலாம். சட்ட வல்லுநர்கள் தங்கள் விருப்பத்தை அடையக்கூடிய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. இருப்பினும் வெற்றி சிறிது தாமதத்துடன் உங்களை வந்தடையும். மீடியா மற்றும் சினிமா தொழிலில் இருக்கும் கும்பராசிக்காரவங்க தொழிலில் உச்சத்தை அடையலாம். உங்கள் படைப்பு திறன் பிறரால் பாராட்டப்படும். உங்கள் லாபம் புதிய உயரத்தை தொடும். அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதிய தொழில் தொடங்க திட்டமிடுகிறவங்க இந்த மாதம் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்து வரும் நபர்கள் அதிகபட்ச லாபத்தை அனுபவிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழிலை மேற்கொள்வது உசிதமல்ல. அதனை தவிர்க்க வேணும். தொழில் குறித்த முடிவுகளில் மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சூப்பராக அருமையாக இருக்கும். அதனால் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்து விடணும். நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்தையும் பேணுவீங்க. அதிகாலையில் தியானம் செய்கிறது நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்க இயலும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயின்று சாதனைகளை படைக்கலாம். ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் படிக்க விரும்பும் முதுகலை பட்டதாரி மாணவர்கள் இந்த மாதம் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காணலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க பேராசிரியரிடமிருந்து அனைத்து வழிகளிலும் ஆதரவை பெறுவாங்க. மேலும் உங்கள் ஆராய்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு போகும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.